தலைவரா இருக்கக்கூடிய முஸ்தபா கமேனி உயிரோட இல்லைன்னு கடந்த சில நாட்களா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனா இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ரஷ்யா ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைக்கும் இடையில ஒரு மாசத்துக்கும் மேல போர் நடந்துட்டு வருது. இதனால உலக நாடுகளும் பல தாக்கங்களை சந்திச்சுட்டு வராங்க. பிப்ரவரி 28 கிட்டத்தட்ட 40 வருஷங்களா ஈரானோட சுப்ரீம் லீடரா இருந்த அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால தெரிவிக்கப்பட்டுச்சு. அதை ஈரானும் உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா தான் அவரோட மகன் முஸ்தபா கமேனிய ஈரானோட அரசு தலைவரா நியமிச்சாங்க. ஆனா முஸ்தபா கமேனி தலைவரா நியமிக்கப்பட்டதுல இருந்து ஒரு தடவை கூட பொது வெளியிலேயோ இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வுலையோ கலந்துக்கலன்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா ஈரான் தலைவர்கிட்ட அப்பப்போ அறிக்கைகள் வெளிவந்துட்டு தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தலைவரா இருந்த அயத்துல்லா அலி கமேனி எவ்வளவு பெரிய தாக்குதலா இருந்தாலும் பொது வெளியில வரத தவிர்க்கல. இந்த நிலையில முஸ்தபா கமேனியோட இந்த செயலால பொதுமக்கள் மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்பே முஸ்தபா உயிரோட இருக்காரா இல்லையான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதோட அயத்துல்லா கமேனி இடத்துல தாக்குதல் நடந்தப்போ அவரோட குடும்பத்தினருக்கும் காயம் ஏற்பட்டுச்சுன்னும் அப்ப ஏற்பட்ட காயத்துல முஸ்தபா கமேனியும் இறந்திருக்கலாம்னு முதல்ல செய்திகள் வெளியாச்சு. அதுக்கப்புறம் அவர் படுகாயமடைந்து ரஷ்யால சிகிச்சையில் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு. இதுக்கிடையில தான் ஈரானுக்கான ரஷ்ய நாட்டோட தூதர் இந்த விவகாரத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல முஸ்தபா ஈரான்ல உயிரோட தான் இருக்காருன்னும் புரிந்து கொள்ளக்கூடிய காரணங்களால அவர் பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறத தவிர்த்துட்டு வரதாவும் சொல்லியிருக்காரு. அதாவது முஸ்தபா கமேனி ரஷ்யால சிகிச்சை பெறுவதா வெளியான தகவல்ல உண்மை இல்லைன்னும் அவர் ஈரான்ல தான் இருக்காருன்னும் ரஷ்ய தூதர் சொல்லியிருக்காரு. காயம் காரணமாக தான் அவர் பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது இல்லைன்னும் சொல்லப்படுது. பிப்ரவரி 28 நடந்த தாக்குதல்ல அவர் காயம் அடைஞ்சிருக்கலாம். குறிப்பா அவரோட முகம் சிதைந்திருக்கலாம்னு அமெரிக்கா நம்புது. அதே நேரம் அவர் உயிரோட இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய உடல்நிலையில அவர் இல்லைன்னு தங்களுக்கு உளவுத்துறை தகவல்கள் வந்திருக்கிறதா இஸ்ரேல் சொல்றாங்க. இதனால ஈரானை இப்போ உண்மையிலேயே யார் வழி நடத்துறாங்க அப்படின்றது குழப்பமா தான் இருக்கு. இந்த விவகாரத்துக்கு உண்மையான முற்றுப்புள்ளி முஸ்தபா கமேனி பொது வெளியில தோன்றுவதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.